ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக கும்பிடுங்க. நல்லா எல்லா செலிப்ரேஷனும் முடிய போகுது. நம்மளுக்கு இந்த வருஷம் பொங்கல் எல்லாமே முடிய போகுது. இதோட நம்மளுக்கு இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு எந்த செலிப்ரேஷனும் இல்லை. ஸோ இதை நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. அப்புறம் நம்ம கார்டனை இப்போ யாருமே பார்க்குறதில்ல போல் இருக்குது. கார்டன் நானும் வீடியோ அவ்வளோ போடுறதில்ல. ஏன்னா எந்த வியூஸுமே வரலன்ட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னு தெரில, திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சி. ஒரு வியூஸ் கூட வராத அளவுக்கு. அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டதுனால நான் வீடியோ போடலை. இனிமேல் தொடர்ந்து போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷார்ட்ஸு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுவும் 1-2 போடுறேன். வீடியோவும் தொடர்ந்து போடுறேன். 10 மணிக்கு நம்ம வீடியோ வரும், பாருங்கள் எல்லோரும். இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்குது, எடுத்து விட்டுக்கிறேன். வெளியில் தான் இது முளைச்சி வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உள்ளே சின்ன சின்ன பிஞ்சு போட்டிருக்குது. சின்னதாக தான் வருது. வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஒரு 4 பிஞ்சு காய் பறித்தாங்க. நேற்று பொங்கலுக்கு காலையிலே கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா கோலம் போடும்போது போய் சும்மா நின்று அப்படியே பார்த்தா நிறையா ஒரு 4 காய் நல்லா பறித்து நாங்கள் எடுத்தாச்சு. அப்புறம் உள் பக்கம் வந்தது மட்டும் அப்படி பிஞ்சாகவே சின்னதாகவே நம்மளுக்கு காய் வருது. மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு எல்லா செடியிலையுமே ரோஸ் செடியில் மொட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், கொத்தாக வேறு மொட்டு ஒரு 4, 3 அப்படியெல்லாம் எடுத்துருக்கு. இது பன்னீர் ரோஸ் மொட்டு 3ஆக வந்திருக்கிறது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது 4ஆக வந்திருக்கிறது கல்கத்தா ரோஸு. பாருங்கள், கீழே அப்படியே துளிரும் வருது. துளிரோட நம்மளுக்கு மொட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா உரம் கொடுத்ததுனால இப்போ மழையும் நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்தது இல்லையா, லாஸ்ட்டாக மழைக்கு நம்மளுக்கு நல்லா க்ரோத் வந்திருக்குது. எல்லா ரோஸுமே நிறையா துளிர் நல்லா மொட்டுக்கள் எடுத்துருக்குது. நல்லா பெருசாகவும் மொட்டு நல்லா பூக்களும் பூத்துருக்குது. அந்த பக்கத்தில் ஆரஞ்சு கலர் ரோஸும் பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸும் சூப்பராக நல்லா பெருசாக மொட்டுத்து பூவும் பூத்தாச்சு. ஒரு 3 பூ பூத்துருக்குது. நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கலாம். காணும் பொங்கலுக்கு கனகாம்பரமும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நாங்கள் பறிக்கிறதே கிடையாது. அது கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படியே காஞ்சி தான் கொட்டிக்கிட்டு இருக்குது. என் பொண்ணு அதை வச்சுக்கிறதில்ல. ரோஸ் மட்டும் பறிச்சிக்குவாங்க. அதே மாதிரி சாமி படத்துக்கும் பறித்து வச்சுடுவோம். ரோஸ் மட்டும் விடுறதில்ல, செம்பருத்தி விடுறதில்ல. செம்பருத்தியும் இப்போ பார்த்திங்கன்னா 3 நாள் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பூக்குறாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.